அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பு. கேஸ் சிலிண்டர் விநியோகம் குறித்த பொதுமக்கள் கவலைப்பட வேண்டாம். இந்தியன் ஆயில் நிறுவன அதிகாரிகள் தகவல் சொல்லியிருக்காங்க. ஒரு 5 முக்கியமான விஷயம் தான் இந்த செய்தியில் ஒரு அதிரடியாக ஒரு ஆஃபராக பார்க்க போகிற மக்களே. ஸோ அதற்கு முன்னாடி இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய மற்றும் கேஸ் சம்மந்தமான மற்றும் மத்திய அரசுடைய மாநில அரசுடைய ஸ்கீம் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும்னுச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 2 நிமிட வீடியோ தான் இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வச்சுக்கோங்க மக்களே. இப்போ நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். குறிப்பாக இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா, எண்ணெய் நிறுவனங்களில் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அளவிலான ஒருங்கிணைப்பாளர் விசி அசோகன் வெளியிட்ட இந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது என்னென்னு பார்க்க போனீங்கன்னா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வீட்டு உபயோக அந்த எல்பிஜி சொல்லக்கூடிய விநியோகம் தற்போது எந்தவித தடையும் இல்லாமல் முறையாகவும் பாதுகாக்கவும் நடைபெற்று வருகிறதாக நமக்கு ஏற்கனவே சொல்லணும். ஸோ அந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியனுடைய ஆயில் பார்த்தீங்கன்னா மற்றும் பிற எண்ணெய் நிறுவனங்களில் சார்பில் எல்பிஜி சிலிண்டர்கள் பார்த்தீங்கன்னா போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. விநியோக ஏற்பாடுகள் வலுவாக உள்ளதாகவும் ஒரு குறிப்பிட்டதாக ஒரு மாற்றத்துக்கான சொல்கிறாங்க. எங்கள் நிரப்பும் ஆலைகள், போக்குவரத்து வசதிகள் மற்றும் விநியோக அமைப்புகள் ஒருங்கிணைந்த முறையில் திறம்பட செயல்பட்டு வருகிறதாக குறிப்பிடத்தக்கதாக சொல்ல வராங்க. இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுடைய வழக்கமான சுழற்சியில் எந்தவித சிரமமின்றி பெற முடிகிறது. எனவே தேவையற்ற கவலை வேண்டாம் என்றும் பீதியுடன் எல்பிஜி சிலிண்டர்களை முன்பதிவு செய்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்கிறார் சொல்கிறாங்க. மேலும் தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் பெட்ரோல் விநியோகம் டீசல் முறையாக நடைபெற்று வருகிறது. அனைத்து முக்கிய முனையங்கள் மற்றும் கிடங்குகளிலும் பார்த்தீங்கன்னா போதுமான அளவு கையிருப்பு உள்ளதாக சொல்கிறாங்க. சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து சில்லறை விற்பனை நிலையங்கள் சீராக இயங்கி வருகிறது. எங்கும் பற்றாக்குறை ஏற்படாதவாறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் தொழில்துறை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக ஒரு குறிப்பிடத்தக்கதான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் வர்த்தக எல்பிஜி விநியோகத்தை பொறுத்தவரை அரசு வழிகாட்டுதலுக்கு இணங்க ஒரு திட்டமிட்டு ஒரு ஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படுகிறதாக சொல்ல வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுமார் 70% அளவிற்கு மருத்துவமனைகள், பள்ளிகள், முதியோர் இல்லங்கள், சமுதாய சமையலறைகள், கல்லூரி விடுதிகள், தொழிற்சாலை உணவகங்கள் போன்ற அத்தியாவசிய மற்றும் முன்னுரிமை துறைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக இவ்வாறு அந்த செய்திகளுக்குள்ள அவர் சொல்லி நிறைவடைகிறார். ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மத்திய அரசுடைய கேஸ் மற்றும் இந்த மானியம் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு முடியும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன். நன்றி, வணக்கம் மக்களே.